பொதுமக்கள் அனைவரையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் அருமை அண்ணன் ஆர் குட்டி என்கின்ற பிரகாசம், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர். விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அன்பு நண்பர் திரு SS கலை அவர்கள், திருவள்ளூர் நகர கழக செயலாளர் அவர்களை வருவர்கள் வரவேற்கிறோம். காட்டூர் ஒன்றிய செயலாளர் A ஆனந்தன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அண்ணன் புஷ் அவர்களையும் வருக வரவேற்கிறோம். அருமை அண்ணன் RB ராவ், E விஜயகுமார், இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அன்பு தம்பி உதயா, இளவரசன், இவர்கள் இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழக வெற்றி கழகம் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் N புத்தியாளர் அவர்களின் சொல்லுக்கிணங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் R குட்டி என்கிற பிரகாசம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் நகர கழக செயலாளர் SS கலை அவர்கள் ஏற்பாட்டிலும் மற்றும் இணை செயலாளர் திருவள்ளூர் நகர செயலாளர் SS கலை அவர்களே மற்றும் விஜயகுமார் அவர்களே மற்றும் வடிவேல் அவர்களே மற்றும் பாலாஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த புங்குத்தூர் 13வது வார்டு கிளை இளவரச அவர்களுக்கு இந்த நேரத்தில் உதயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளபதி அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளத்திலும் உள்ள தாய்மார்களின் உள்ளத்தில் நிரந்தரமாக குடியேறிவிட்டார். இந்த திமுக தீய சக்தியை தூக்கி எறிந்துவிட்டு டிவிக்கு எங்க தூய சக்தியை நாம் அனைவரும் ஒன்று கூறுவோம். இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட இளங்கவேணி திரு K குணசாகர் என்கிற புஷ் அவர்களே, மற்றும் கழக தோழிகள் அணியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் தொகுதியிலே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பணி மிக சிறப்பாகவும் மிகவும் ஆற்றலுடன் இருக்கின்றது. அதற்கு உதாரணம் தான் இந்த தாய்மார்கள் இங்கே வந்து காசு குத்து கூட்டம் கிடையாது, தளபதிக்காக உண்மையா வந்திருக்கிற கூட்டம் இது. இந்த பகுதியில கடந்த ஒரு வாரமா இரவு பகலாக அயராத உயர்த்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இளவரசன் மற்றும் உமா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தளபதியார் அவர்களை முதல்வர் ஆக்குவது நம்முடைய லட்சியமாகும். இப்போது இந்த திருவள்ளூர் நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பகுதி வார்டு கிளை நிர்வாகிகள் திரு A வடிவேலன், RB ராவ், M சுரேஷ், R ஜான், R நரேன், G ரகு, சரவணன், SS விஜய், நிஷோத், F சுரேஷ், M சிவா, M முரளி, P விஜய், P சிவராம், சதீஷ், சுரேஷ் மற்றும் கிளை நிர்வாகிகள் 13வது வார்டு கிளை நிர்வாகிகள் M உதயகுமார், M அரவிந்தன், கணேஷ், பத்ரிநாதன், வினோத்குமார், ரேவன், அஜித்குமார், விக்னேஷ், சக்திவேல், சஞ்சய், கிஷோர், அரிக், இளங்கோ, விக்கி, பாபு, ரஞ்சித், ரத்னவேல், ஆகாஷ், அர்சின், இன்பநாதன், முத்து,
சதீஷ், மகேஷ், விஜய், அப்துல், ரோஹித், புகழ், சுந்தரம் மற்றும் இந்த 13வது வார்டு கிளைக்கழக தோழர்கள் மற்றும் தோழிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த பொன்னான நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வாரமாக நம்முடைய மூத்த நிர்வாகி ஜி அலெக்ஸ் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என நாங்கள் தமிழக வெற்றி கழக சார்பாக வரவேற்கிறோம். வருங்காலத்திலே தளபதியாரை முதல்வராக்க அயராது பாடுபட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஆங்காங்கே தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த வார்டை சேர்ந்த பகுதி நிர்வாகிகள் தொடர்ந்து ஈடுபடுமாறு உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கின்றேன். மற்றும் இந்த வார்டில் உள்ள கழக தோழர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள திருத்தங்களை பற்றியும் மற்றும் பூத்தில் உள்ள குளறுபடிகளை பற்றியும் நீங்கள் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்க பக்கபலமா இருக்கணும். தொடர்ந்து ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா வாக்காளர் சிறப்பு முகாம் நடத்தப்படும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா வாக்காளருடைய பட்டியல் வெளியிடுறாங்க. உங்களுடைய பகுதியில உங்களுடைய பூத்துல உங்களுடைய பேரு பதிவாயிருக்கான்றத தயவு செஞ்சு பார்த்துங்க. நம்மளுடைய முக்கியமா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நம்மளுடைய ஓட்டு இருக்கிறான்றத தயவு செஞ்சு நீங்க அதை பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஓட்டு நம்ம கையில கண்டிப்பா இருக்கணும். அதை வச்சுதான் வருங்கால தேர்தலில் நம்மளுக்கு அது ஒரு உறுதுணையா இருக்கும். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த 13வது வார்டு கிளை நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக ஒன்றிய செயலாளர் திரு ஆனந்தன் அவர் மாவட்ட செயலர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நகரம் கிளை சார்படிகள் அனைவருக்கும் எங்கள் திருவள்ளூர் நகரம் சார்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நலத்திட்ட உதவிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி இளவரசன் அவர்களுக்கும் தம்பி உதயா அவர்களுக்கும் உடன் உழைக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறப்பான விழாவிற்கு வருகை புரிகின்ற அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் அவர்களையும் நகர செயலாளர் அவர்களையும் மற்றும் இணை செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டில் 2026 வருங்கால முதல்வர் தளபதி விஜய் அண்ணா ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு குஷி ஆனந்த் சார் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக சார்பாக திருவள்ளூர் நகரத்தில் 13வது வார்டு புங்குத்தூர் கிராமத்தில் திரு இளவையா மற்றும் 13வது நண்பர்கள் ஏற்பாடு செய்த இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருவள்ளூர் நகரத்தில் 27 வார்டு உள்ளது. 27 வார்டில் நம்ம நகரத்துக்கு என்ன செஞ்சாங்க? ஆளுகின்ற திமுக அரசு ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஒரு காலத்துல 2026 இந்த திமுக அரசை நம்ம ஒழிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா பாடுபடணும். 2026 தளபதி விஜய் அண்ணா முதலமைச்சரா ஆகணும். கண்டிப்பா ஆவாரு. அப்பதான் நம்ம தமிழ்நாடு உருப்படும். நம்ம திருவள்ளூர் நகரம் 27 வார்டுலயும் நம்ம விஜய் அண்ணா கொடி பறக்கணும். கண்டிப்பா பறக்கும். நான் பறக்க விடுவோம். 27 வார்டுலயும் எங்க திமுக கவுன்சிலர் எல்லாமே உட்காருவாங்க. இது நடக்கும். 2026 நீங்க பார்க்க பாருங்க. நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். இந்த புங்குத்தூர்லயும் 13வது வார்டுலயும் தமிழக வெற்றி கழக சார்பாக நம்ம நிர்வாகி கவுன்சிலரா உட்காரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். பெரியவங்களா ஆதரவு தரணும்.
நீங்களாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். 2026 போனோம், திமுக ஆண்டது போதும். 2026 தளபதி விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆகணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவத்துல தளபதி விஜய் அண்ணா வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த எம்ஜிஆர் தளபதி விஜய் அண்ணா உருவத்துல வந்திருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய கும்பத்தூர் கிராம மக்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க தளபதி, வாழ்க தமிழர் வெற்றிகள். நன்றி. நம்ம தளபதி விஜய் அண்ணா பசியோடு இது சாப்பாடு போடுவோம். இந்த விழாவினை ஏற்படுத்தியுள்ள திரு 14 வார்டு இளைஞர் வாரியம் இளவரசன் உதயகுமார் மற்றும் அவர்கள் நண்பர்களுக்கும் மற்றும் நமது தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்களுக்கும் மற்றும் நகர செயலாளர் திரு SS கலை அவர்களுக்கும் இணை செயலாளர் ஏ விஜயகுமார் அவர்களுக்கும் துணை செயலாளர் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் வடிவேலு தினேஷ் ஆனந்த் ஆனந்தன் புசியா அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தரும் அனைத்து மகளிர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு மகளிருக்கான புடவை மற்றும் குழந்தைகளுக்கான நோட்டு புத்தகம் வழங்குவது மற்றும் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பெற்றுக்கொண்டு தளபதி அவர்களை வாழ்த்தை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இளவரசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த அன்பு தம்பி அருண்குமார், சுரேஷ், கோகுல், விஜய், மதன், வடிவகண்ணன், ஆர் வி ராவ் அவர்கள், எம் சிவகுமார் அவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கண்டிப்பா தமிழக முதலமைச்சராக சாப்பாடு இருக்கு. அவங்க அன்னதானத்தை கட்டி செல்லுமாறு அந்த முடியும். ஒருத்தர் இச்சிடாதீங்கம்மா, கொஞ்சம் தனி தனி நின்று வாங்கிங்க. நீங்க தான் வருவீங்க வீடியோல. எத்தனுமா போட்டுமா கொஞ்சம் வரும்.
தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் பிரகாசன் அவர்களுக்கு வேண்டுதல்கள் பாடி வந்திருக்கிறார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழங்குதல் அமைப்பாளர் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய் அவர்களுக்கு சாதனை வைக்கப்படுகிறது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழங்கல் அமைப்பாளர் ராஜா அவர்களுக்கு மருத்துவர் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் ராமன் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் முத்து அவர்களுக்கு சாதனை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் நாகராஜன் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வழங்கல் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கிழக்கு ஒன்றிய தெற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்பம் அணி ராகுல் அவர்களது திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய சிறப்பு உறுப்பினர் முன்சாமி அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய சிறப்பு உறுப்பினர் திருவள்ளூர் காங்களூர் பிரதாப் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி விஜய் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. கிழக்கு ஒன்றிய மருத்துவ அணி தமிழ் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. தமிழ் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய தலைமை பழனியாளன் அவர்களுக்கு சாதனை அளிக்கப்படுகிறது. இப்போது பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட் பேனாவு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் குட்டி என்கிற பிரகாசம் வாங்கணும்னா எல்லாம் லைன் எழுதிங்களா?
ஒன்றிய அரட்டூர் கிராமத்தில் பம்பல் சங்கரா மருத்துவமனை சார்ந்த பொதுமக்களுக்காக கண் பரிசோதனை நடத்துவதற்காக உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதப்பூர் கிராமத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த பாசமிகு அண்ணன் ஆர் குட்டி அண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் விஜயகுமார் அவர்கள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும் ஆனந்தன் வழக்கறிஞர் அவர்களையும் சசி அவர்களையும் புத்தன் என்ற குணசேகரன் அவர்களையும் நாகராஜ் அவர்களையும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி ராகுல் மற்றும் நவீன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் மணிகண்டன் அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் இந்த தொகுதியில வந்து எம்எல்ஏ வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் வந்திருப்பாரு. அதுவும் வந்து நிறைய ஏரியா வரல, அதுவும் ஊருக்கெல்லாம் வந்தே இருக்க மாட்டாரு. கிருஷ்ணசாமி எப்படி இருப்பாருன்னு கூட நம்ம இங்க இருக்கிற கிராம மக்களுக்கு தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு. அதோட வந்து 2026 எலெக்ஷன் மட்டும்தான் வருவாரு. எலெக்ஷன் மட்டும்தான் வருவாரு. மற்றபடி மக்கள் வந்து குறையில கேட்கவும் அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கும் அவங்க வரமாட்டாரு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குலாம் நம்ம ஓட்டு போட்டு நல்லது செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்மளுக்காக வருகின்றோம், நம்ம கழகத்தின் சார்பாக வருகின்றோம், நம்ம பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக வர இருக்கின்றோம். நமது சுற்றியாளருக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே போல ஒரு 10 நம்ம எல்லாம் பெரியவர்கள் நம்ம ஒரு 10 அடி கண்ண மூடிட்டு போக சொன்னா கூட நம்மளால போக முடியாது. கண் குறைபாடு இருக்கிறவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. அந்த கண் குறைபாடுலாம் வரக்கூடாதுன்றதால இந்த சங்கரா மருத்துவமனை அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம ஊர் பொதுமக்களுக்கு வழங்குறதுக்காக வந்திருக்கு. அதை நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஓம் சக்தியா இருக்கிறாங்க, பணசக்தியா இருக்கிறாங்க. டிஎஸ் சக்தி நினைச்சு வர 2026 தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதியை முதலமைச்சராக நம்ம முதல் கடமையா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ளுங்க. எனக்கு வாய்ப்பளித்த நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் செயலாளர் பாசத்திற்குரிய வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். வருங்கால முதல்வர் 2026 பதவியேற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்தன் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக பதத்தூர் கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கண் சிகிச்சை முகாம் பம்பல் சங்கரா மருத்துவ முகாம் அவர்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழக சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி சார். இந்த நிகழ்ச்சியாளர் ஏற்படுத்தி முருகனவர்களுக்கு எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த அமைப்பும் எங்கள் தமிழக கட்சி சார்பாகவும் எல்லா கிராமத்திலும் எல்லா பொதுமக்களுக்கும் இந்த சேவை நீடிக்கணும் சார். நீங்கள் அதை ஒத்துழைக்கணும். எங்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வதக்கூர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நிர்வாகி திரு முருகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தான். இதே மாதிரி நம்ம கிராமத்தில் என்னென்ன தேவையோ நம்ம கட்சி சார்பாக நீங்கள் பண்ணோம். இன்னும் 2 மாதம் இருக்கு. அடுத்த தளபதி முதல் தேவைகள் நம்ம என்னென்ன தேவையோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கிராமத்தில் என்னென்ன தேவையோ கண்டிப்பா இந்த கட்சி சார்பாக விஜயநகரை போய் சொல்லி அந்த குறையெல்லாம் தீர்க்கப்படும். நிர்வாகிங்க முருகன் வேலை அவர்கள் ஏற்பாடு மூலியமா இந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நடக்கும். 2 மாதம் பொறுத்துங்க போதும். இந்த திமுக அண்ணா திமுக ஆண்டு போதும். தமிழக வெற்றிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் நாங்க இந்த கிராமத்துக்கு கண்டிப்பாக வேலை செய்வோம். நீங்க கூட்டத்தோடு உதவிப்போம். இங்க வருகை தந்திருக்கும் கிழக்கு ஒன்றிய அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் கிழக்கு ஒன்றிய காக்கை ஆனந்த் வாழ்க்கையாளர்களே மற்றும் தெற்கு மாவட்ட வாழ்க்கையை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்களே, இளைஞர்களே திரு முஷா அவர்களே மற்றும் கத்திரமணி நாகராஜ் அவர்களே, பாக்கம் இதற்கு ஏற்பாடு செய்த அண்ணன் வருங்கால பஞ்சாயத்து தலைவர் பாக்கம் சசி அவர்களே, அவருக்கு எல்லா கிராமத்திலும் ஓடி ஓடிருக்காரு. கண்டிப்பா அந்த உழைப்பு வீணானதுன்னா கண்டிப்பா உழைப்பு பலன் கிடைக்கும். அதுக்கு நாம தான் இருந்தோம். ஏன் கேளுங்க, 2 வருஷமா உழைச்சி தளபதி இருக்கேன்னா நான் வந்து பெரிய ஆளா இல்லை. நம்ம சாதாரண ஆள். எனக்கு இந்த பதவி கொடுத்தாரு இருக்காங்க. மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாரு. 8 கோடி தோழன் எவ்வளவு பெரிய பணியாளங்க அவங்க எல்லாம் போய் எனக்கு இல்லைன்றாரு. 2 வருஷம் உழைச்சிக்கலாம். அவரு தான் மாவட்ட செயலர். அந்த பதவி அதே மாதிரி இந்த கிராமத்துக்கு இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓட்டு இருக்கோம். நம்ம சசி அவர்களும் நாகராஜ் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் அவங்க 3 பேரும் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. தலைவர் பார்த்துருக்காரு. நல்லதே நடக்கும். கண்டிப்பா தலைவர் ஜெயிப்பாரு. இந்த வதக்கூர் கிராம பொதுமக்களுக்கு நாங்க என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பா செய்வோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கட்சி பார்த்துருக்கீங்க. அண்ணா திமுக திமுக பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மாதிரி நாங்கள் உதவி செய்வோம். வாழ்க்கை தளபதி வாழ்க்கை தமிழ் நன்றி. பெண்கள் காவல் நிலையத்துக்கு எங்கள் தமிழக வெற்றிகளை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சார். மரியாதை குட்டி என்கிற பிரகாசம் அவர்களுடைய திருக்கரங்களால் இலவச கண் சிகிச்சை முகாமினை திறந்து வைப்பார். இந்த வண்டி வந்து கண்ணு பார்த்து போது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதா கூட நம்ம சங்கராங்க அவங்க கண்டிப்பா மருத்துவமனை ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆபரேஷன் என்ன பண்ணுமோ உடனே இருந்து அதை அவங்க ஹெல்ப் கொடுப்பாங்க. நீங்க அங்க போய் கண் சிகிச்சை முகாம் இலவசமா பண்ணிக்கலாம். சார் பண்றாங்க சார். ஓகே, இந்த ஒன்றில் என்ன பண்ணணுமோ அந்த தலைமையாகவே ஆபரேஷன் பண்ணுவோம். நன்றி. எம்எல்ஏ நல்லா இருக்கும். மக்களின் முதல்வர் 2022 முதல்வர் 2022 முதல்வர் உள்ள போய் வைட் வச்சுதான் எல்லாம்